தாவீதின் சந்தோஷம். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களிகூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது. எப்பிராயிம் என் தலையின் பலன், யூதா என் நியாய பிரமாணிகன். மோவாப் என் பாத பாத்திரம், ஏதோமின் மேல் என் பாத ரட்சையை எரிந்து போடுவேன். பெலிஸ்தியாவே, என் நிமித்தம் ஆர்ப்பரித்துக் கொள். அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்திக் கொண்டு போகிறவர் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழி காட்டுகிறவர் யார்? எங்கள் சேனைகளோட புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ? எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ? இஸ்ரவேல், தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களிகூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது. எப்பிராயிம் என் தலையின் பலன், யூதா என் நியாய பிரமாணிக்கன். தாவீது விசுவாசத்தோடு கர்த்தருக்குள் சந்தோஷப்பட்டு களிகூறுகிறார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுகிறார். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களிகூறுவேன் என்று விசுவாசத்தோடு சொல்லுகிறார். கர்த்தர் தாவீதுக்கு தம்முடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி இருக்கிறார். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று விசுவாசித்து தாவீது கர்த்தருக்குள் களிகூறுகிறார். தாவீது 2 காரியங்களுக்காக கர்த்தருக்குள் களிகூறுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தில் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணி இருக்கிறார். மேடு பள்ளங்களை சமப்படுத்தி இருக்கிறார். ஆவிக்குரிய காரியங்களில் மறுமலர்ச்சியை உண்டு பண்ணி இருக்கிறார். தாவீது இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாய் இருப்பார் என்று தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார். ஆகையினால் தாவீது களிகூறுகிறார். கர்த்தர் தன்னை ராஜாவாக அறிவித்ததினால் தான் மெய்யாகவே இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாதான் என்பதில் தாவீதுக்கு சந்தேகம் இல்லை. சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தாவீது ராஜாவாக இருப்பார். இது கர்த்தருடைய வார்த்தை. இது கர்த்தர் தமது பரிசுத்தத்தை கொண்டு சொன்ன வாக்குத்தத்தம். கர்த்தர் சொன்ன பிரகாரமாக தாவீது இப்போது இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாய் இருக்கிறார். சீகேமை பங்கிடுவேன் என்று தாவீது சொல்லுகிறார். இது எப்பிராயிம் மலையில் உள்ள அழகான நகரம். சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்வேன் என்று தாவீது சொல்லுகிறார். சுக்கோத்தை தாவீது தன் வசமாக்கிக் கொள்வார். கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது என்று தாவீது விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறார். இவ்விரண்டு கோத்திரத்தாரும் தாவீதுக்கு கீழ்ப்படிவார்கள். எப்பிராயிம் என் தலையின் பலன் என்று தாவீது சொல்லுகிறார். எப்பிராயிம் கோத்திரத்தார் தாவீதுக்கு யுத்த வீரர்களை அனுப்புவார்கள். அவர்கள் தாவீதின் மெய்காவலர்களாக இருப்பார்கள். தாவீதின் கட்டளைப்படி அவர்கள் யுத்தம் பண்ண ஆயத்தமாய் இருப்பார்கள். யூதா என் நியாய பிரமாணிக்கன் என்று தாவீது சொல்லுகிறார். யூதா கோத்திரத்தில் இருந்து நியாயாதிபதிகள் எழும்புவார்கள். அவர்கள் தாவீதின் நியாய விசாரணை மன்றங்களில் வழக்குகளை நீதியாய் விசாரிப்பார்கள். எப்பிராயிம் தாவீதுக்கு அவருடைய தலையின் பலனாக இருப்பார்கள். யூதா கோத்திரத்தார் தாவீதுக்கு நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவர்களாக இருப்பார்கள். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய வாக்கு தத்தத்தில்தான் சந்தோஷப்படுவார்கள். கர்த்தருடைய வார்த்தையே அவருடைய பிள்ளைகளுக்கு மெய்யான சந்தோஷம். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவில் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தங்களை தம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார். கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் பாவ மன்னிப்பு நமக்கு உரியது, சமாதானம் நமக்கு உரியது, கிருபை நமக்கு உரியது, கிறிஸ்து நமக்கு உரியவர், பரலோகம் நமக்கு உரியது, தேவனும் நமக்கு உரியவர். பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். 1 கொரிந்தியர் 3:22-23. தேவன் விளம்பின காரியங்கள். நான் களிகூறுவேன், சீகேமை பங்கிடுவேன், சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது. எப்பிராயிம் என் தலையின் பலன், யூதா என் நியாய பிரமாணிகன்.
மோவாப் என் பாத பாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சையை எரிந்து போடுவேன். பெலிஸ்தியாவே, என் நிமித்தம் ஆர்ப்பரித்துக் கொள். தமது ஜனம் தம்மிடத்தில் திரும்பி வரும்போது, அவருடைய பிதாக்களிடத்தில் தாம் பண்ணிய உடன்படிக்கை நிறைவேறும் போது கர்த்தர் களிகூறுவார். சீகேம் சமாரியாவிலும், சுக்கோத் யோர்தானின் கிழக்கு பகுதியில் உள்ள கீலேயாத்திலும் உள்ளது. எப்ராயிமும் யூதாவும் யோர்தான் நதியின் மேற்கு பகுதியில் உள்ளது. யோதோமும் மோவாபும் சவக்கடலின் தெற்கிலும் கிழக்கிலும் உள்ளன. அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் இந்த இடங்கள் எல்லாம் முக்கியமானவை. இஸ்ரவேலர் அந்தி கிறிஸ்துவிற்கு தப்பி தங்கள் பாதுகாப்பிற்காக ஏதோமுக்கும் மோவாப் ஓடிப்போவார்கள். மோவாப் என் பாதபாத்திரம் என்பது கால்களை கழுவ பயன்படும் மிகவும் தாழ்மையான பாத்திரமாகும். அந்நிய தேசம். மோவாப் என் பானபாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சையை எரிந்து போடுவேன். பெலிஸ்தியாவே, என் நிமித்தம் ஆர்ப்பரித்துக் கொள். அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? ஏதோம் மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார்? எங்கள் சேனைகளோட புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ? எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ? தாவீதுக்கு பக்கத்து தேசங்கள் மீது ஜெயம் உண்டாயிற்று. இவர்கள் இஸ்ரவேலுக்கு பிரச்சனை கொடுத்து வந்தார்கள். இஸ்ரவேலுக்கு இதுவரையிலும் ஆபத்தாய் இருந்தார்கள். தாவீதுக்கு விரோதமாய் எதிர்த்து நின்றார்கள். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் தாவீதுக்கு அந்நிய தேசத்தின் மீது ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். தாவீது மோவாபியரை அடிமைப்படுத்துவார். அது தாவீதுக்கு பாத பாத்திரமாய் இருக்கும். அவர்கள் அடிமையின் வேலையை செய்வார்கள். அவன் மோவாபியரையும் முறியடித்து அவர்களை தரை மட்டும் பணிய பண்ணி அவர்கள் மேல் நூல் போட்டு 2 பங்கு மனுஷரை கொன்று போட்டு 1 பங்கை உயிரோடே வைத்தான். இவ்விதமாய் மோவாபியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டுகிறவர்கள் ஆனார்கள். 2 சாமுவேல் 8:2. ஏதோமியர் எருக்களம் ஆவார்கள். இவர்கள் மீது பழைய பாதரட்சைகளை ஜனங்கள் எரிந்து போடுவார்கள். தாவீது ஏதோமின் மேல் தன் பாதரட்சையை எரிந்து போடுவதாக சொல்லுகிறார். தாவீது ஏதோமை தனக்கு சொந்தமாக கைப்பற்றிக் கொள்வார். என் பாதரட்சையை எரிந்து போடுவேன் என்னும் வாக்கியத்திற்கு அதை எனக்கு சொந்தமாக கைப்பற்றுவேன் என்பது பொருளாகும். மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வகால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சையை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. ரூத்தின் புஸ்தகம் 4:7. ஒரு பொருள் கிரயத்திற்கு வாங்கப்பட்டிருக்கிறது என்பதை குறிக்கும் மரபு வழக்கு. விற்பவர் வாங்குபவருக்கு இஸ்ரவேலின் மூப்பருக்கு முன்பாக தன் பாதரட்சையை கழற்றி தருவார். வாங்கியவருக்கே அந்த பொருள் உரியது என்பது இதன் அர்த்தம். கர்த்தர் ஏதோமை வாங்கி இருக்கிறார். உபத்திரவ காலத்தில் தம் ஜனம் அடைக்கலமாக இங்கு வருவார்கள் என்பதற்காக கர்த்தர் ஏதோமை வாங்கி இருக்கிறார். பெலிஸ்தர் இதற்கு முன்பு இஸ்ரவேலை அடிமைப்படுத்தி இருந்தார்கள். இஸ்ரவேலரை ஆளுகை செய்தார்கள். இஸ்ரவேலரை ஜெயித்து ஆர்ப்பரித்தார்கள். இப்போதோ பெலிஸ்தர்கள் தாவீதிடம் தோற்று போய்விட்டார்கள். பெலிஸ்தருக்கு பழைய தெம்பும் தைரியமும் இருந்தால் அவர்கள் இஸ்ரவேலின் நிமித்தம் ஆர்ப்பரித்துக் கொள்ளட்டும் என்று தாவீது சொல்லுகிறார். பெலிஸ்தர் மீது இன்னும் யுத்தம் ஓயவில்லை. இந்த யுத்தம் சீக்கிரத்தில் முடிவு பெறும். இதில் பெலிஸ்தருக்கு தோல்வி வரும். அவர்களால் ஆர்ப்பரிக்க முடியாது. இனிமேல் பெலிஸ்தரின் ஆர்ப்பரிப்பு அழுகையின் ஓலமாக மாறும். தாவீது அவர்களுடைய ஆர்ப்பரிப்பை நிறுத்தி போடுவார். தாவீது அரணான பட்டணத்தின் மீதும் யுத்தம் பண்ணினார். இது அம்மோன் புத்திரரின் ரப்பா பட்டணமாக இருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். தாவீது இன்னும் அம்மோன் புத்திரரை ஜெயிக்கவில்லை. தாவீது ஏதோம் புத்திரரையும் இன்னும் ஜெயிக்கவில்லை. இந்த யுத்தத்தில் தாவீதுக்கு உதவி தேவைப்படுகிறது. அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார் என்று தாவீது கேட்கிறார். தேவன் தாமே தமது பரிசுத்தத்தை கொண்டு தாவீதுக்கு தம்முடைய மாறாத வாக்குத்தத்தத்தை விளம்பியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். தாவீது கர்த்தருடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் நம்பியிருக்கிறார். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சேனைகளின் கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அதே வேளையில் இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் பிரகாரமாய் தாவீதுக்கு தம்முடைய ஜெய கொடியை கொடுத்திருக்கிறார். இதன் நிமித்தமாய்
தாவீது கர்த்தருக்குள் களிகூறுகிறார். கர்த்தர் இதற்கு முன்பு இஸ்ரவேல் புத்திரருக்கு உதவி செய்யவில்லை. கர்த்தர் அவர்களை கைவிட்டார், அவர்களை சிதறடித்தார், அவர்கள் மேல் கோபமாய் இருந்தார், பூமியை அதிரப் பண்ணி அதை வெடிப்பாக்கினார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். அப்போதுதான் அவருடைய கிருபை கிடைக்கும். தாவீதுக்கு இப்போது கர்த்தருடைய கிருபை கிடைத்திருக்கிறது. ஆனாலும் ஒரு காலத்தில் தனக்கு கர்த்தருடைய கிருபை கிடைக்காததை தாவீது நினைவு கூறுகிறார். உபத்திரவ காலத்தில் இஸ்ரவேலர்கள் சேலாவிற்கும் யோதோமுக்கும் ஓடிப் வருவார்கள். தேவன் இவர்களை இங்கு பாதுகாப்பார். இஸ்ரவேலை தம்மிடம் திரும்பவும் அழைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கம். எங்கள் சேனைகளோட புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ, எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ என்று தாவீது கர்த்தரிடத்தில் தனது பழைய காலங்களை நினைவு கூர்ந்து சொல்லுகிறார். இனிமேல் கர்த்தர் தாமே தங்களுக்கு இக்கட்டில் உதவி செய்ய வேண்டும் என்று தாவீது பணிவோடு விண்ணப்பம் பண்ணுகிறார்.